Good morning, students. Now we are discuss about Python list. In Python, a list is a collection of items that are ordered, mutable, and allow duplicates. Lists are one of the most commonly used data structure in Python. அதாவது லிஸ்ட்டுங்கிறது எப்படின்னா கலெக்ஷன் ஆஃப் ஐட்டம்ஸ் இருக்கும், அது ஆர்டர்டாக இருக்கும், மியூட்டபுளாக இருக்கும், டூப்ளிகேட்ஸ் எலிமெண்ட்ஸ்லாம் அலோவ் பண்ணும். இப்போ மியூட்டபிள் அப்படின்னா என்ன? இட் கேன் பி சேஞ்ச் பண்ணலாம், எப்படி வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம், இன்சர்ட் பண்ணிக்கலாம், ரிமூவ் பண்ணிக்கலாம், பாப் பண்ணிக்கலாம், அப்பன் பண்ணிக்கலாம், எல்லாம் எது வேணாலும் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மாடிஃபை பண்ணுறதுனால இது என்னென்னா மியூட்டபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. லிஸ்ட் ஆஃப் ஒன் ஆஃப் த மோஸ்ட் காமன்லி யூஸ்டு டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படின்னு பைத்தானில் சொல்கிறோம். இப்போ நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லிஸ்ட்டை எப்படி க்ரியேட் பண்ணுறது, அதை எப்படி அக்சஸ் பண்ணுறது, நெக்ஸ்ட்டு அதை எப்படி மாடிஃபை பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட், கிரியேட்டிங் a list. We can create a list by placing comma separated values inside square brackets. லிஸ்ட்டை எப்படி க்ரியேட் பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ் யூஸ் பண்ணி அந்த எலமெண்ட்ஸ் எல்லாம் வேல்யூஸ் எல்லாம் செப்பரேட் பண்ணுறதுக்கு கமா ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், மை லிஸ்ட் இஸ் ஈக்குவல் டு 1, 2, 3, 4, 5. இதை எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்க? ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. பிரிண்ட் மை லிஸ்ட் அப்படின்னு கொடுக்குறப்ப நமக்கு அவுட்புட் என்ன கிடைக்குது? 1, 2, 3, 4, 5 அப்படிங்கிற அவுட்புட் கிடச்சிருது. இதில் டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறோமா? அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள், மிக்ஸ்டு லிஸ்ட் இஸ் ஈக்குவல் டு 1, hello, 3.14, ட்ரூ அப்படின்னு கொடுக்குறோம். இதில் 1ங்கிறது இன்டீஜர் டேட்டா டைப், ஹலோங்கிறது ஸ்ட்ரிங்கு, 3.14ங்கிறது ஃப்ளோட்டிங் டேட்டா டைப், ட்ரூ அப்படிங்கிறது பூல் டேட்டா டைப். அப்போ மிக்ஸ்டு டேட்டா டைப்ஸ் இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். பிரிண்ட் மிக்ஸ்டு லிஸ்ட் அப்படிங்கிறப்ப நமக்கு அவுட்புட் என்ன கிடைக்கிது? 1, hello, 3.14, ட்ரூங்கிற அவுட்புட் கிடச்சிருது. நெக்ஸ்ட்டு, இதோட எலமெண்ட்ஸ்லாம் எப்படி அக்சஸ் பண்ணுறது அப்படின்னா லிஸ்ட் எலிமெண்ட்ஸ் கேன் பி அக்சஸ்டு யூஸிங் ஜீரோ பேஸ்ட் இண்டெக்ஸிங். அதாவது மை லிஸ்ட் இஸ் ஈக்குவல் டு 10, 20, 30, 40, 15 கொடுத்துருக்கோம். இப்போ இண்டெக்ஸ் வேல்யூவை யூஸ் பண்ணி தான் அக்சஸ் பண்ணுறோன்னு சொல்கிறோம் இல்லையா? இப்போ இண்டெக்ஸ் வேல்யூ 0th இண்டெக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். இதில் 0th இண்டெக்ஸ் என்ன அப்படின்னா 10, 20, 30, 40, 50ல் 0th இண்டெக்ஸ் 10, ஃபஸ்ட் இண்டெக்ஸ் 20, செகண்ட் இண்டெக்ஸ் 30, தேர்ட் இண்டெக்ஸ் 40, ஃபோர்த் இண்டெக்ஸ் 50. ஓகேவா? இப்போ பிரிண்டில் மை லிஸ்ட் ஆஃப் 0ன்னு கொடுக்குறப்ப நமக்கு அவுட்புட் என்ன கிடைக்கிது? 0th இண்டெக்ஸ் வேல்யூ என்ன? 10. அடுத்து பிரிண்ட் மை லிஸ்ட் ஆஃப் -1. இப்போ இங்கே நெகட்டிவ் இண்டெக்ஸ் கொடுத்துருக்காங்க. நெகட்டிவ் இண்டெக்ஸை எப்படி அக்சஸ் பண்ணுறது அப்படின்னா லாஸ்ட்லேருந்து ஃபஸ்ட்டு வரணும். இப்போ லாஸ்ட்டு 50ங்கிறது -1, 40 -2, 30 -3, 20 -4, 10 -5. இப்போ மை லிஸ்ட் ஆஃப் -1ங்கிறப்ப நமக்கு அவுட்புட் என்ன கிடைக்கும்? 50. அடுத்து ஸ்லைஸ் பண்ணுறது, அக்சஸ் ஏ ரேஞ்ச் ஆஃப் எலமெண்ட்ஸ். ஓகேவா? இப்போ பிரிண்ட் மை லிஸ்ட் 1:3 அப்படிங்கிறப்ப ஃபஸ்ட் இண்டெக்ஸ்லேருந்து ஃபோர்த் இண்டெக்ஸுக்கு முன்னாடி இருக்கிற வரையும் நமக்கு பிரிண்ட் ஆகணும். இப்போ ஃபஸ்ட் இண்டெக்ஸ் 20, செகண்ட் இண்டெக்ஸ் 30, தேர்ட் இண்டெக்ஸ் 40. இப்போ ஃபோர்த் இண்டெக்ஸுக்கு முன்னாடினா தேர்ட் இண்டெக்ஸ் வரையிலும் தான் நமக்கு பிரிண்ட் ஆகும். அப்போ 20, 30, 40ங்கிறது நமக்கு பிரிண்ட் ஆயிடும். நெக்ஸ்ட்டு மாடிஃபையிங் லிஸ்ட் எலிமெண்ட்ஸ். இது மியூட்டபிள் அப்படிங்கிறதுனால இதை என்ன பண்ணலான்னு சொல்லியிருக்கேன்? மாடிஃபை பண்ணலாம். அப்போ மை லிஸ்ட் ஈக்குவல் டு 10, 20, 30. இப்போ மை லிஸ்ட் ஆஃப் 1 இஸ் ஈக்குவல் டு 50. இப்போ ஃபஸ்ட்டு இண்டெக்ஸில் மை லிஸ்ட் ஆஃப் ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் 1ன்னு கொடுக்குறப்ப ஃபஸ்ட்டு இண்டெக்ஸ் இங்கே என்ன? 20. 20ங்கிறதுக்கு பதிலாக இப்போ என்ன நம்ம சேஞ்ச் பண்ண சொல்லியிருக்கோம், மாடிஃபை பண்ண சொல்லியிருக்கோம்? 50ங்கிற எலமெண்ட்டை மாடிஃபை பண்ணியிருக்கோம். பிரிண்ட் மை லிஸ்ட் அப்படிங்கிறப்ப இப்போ ஃபஸ்ட் இண்டெக்ஸில் 20க்கு பதிலாக 10, 50, 30ங்கிறது நமக்கு பிரிண்ட் ஆயிடும்.